இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை கடந்து, கசப்பான மாராவை கடந்து, வறட்சியான ரெவிதீமை கடந்து, இதற்கிடையில் அமலேக்கியரோடு யுத்தம், அதிலும் வென்று அனைத்தையும் தாண்டினாலும் ஏன் எகிப்திலிருந்து வந்த சந்ததியால் கானானுக்குள் செல்ல முடியவில்லை? நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்மறையான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தங்கள் நாவினால் வனாந்தரத்தில் செத்தால் நலமாயிருக்கும் என்று அறிக்கையிட்டார்கள். அதை பெற்றுக்கொண்டார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, உங்கள் நாவிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுங்கள், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.